வாங்க கொடுங்க ஐயா. வாங்கம்மா. சட்டை எடுத்துட்டு வா சாமி. ஓகே கொடுங்க ஐயா. இவர் தான் மலேசியாவிலேருந்து வந்து இன்னைக்கு உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவரு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கொடுங்க தட்டு அதை வச்சிருக்க பாருங்க ஐயா. வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. சட்னி ஒரு கரண்டி கொடுங்கம்மா. எடுத்துக்கோங்க சாமி. இன்னொரு கரண்டி வைங்க சாமி. கிச்சடி இன்னொரு கரண்டி வைங்க. வாங்க. நம்ம சிவாய். வாங்க வாங்க ஐயா வாங்கிக்கோங்க. என்ன தாத்தாச்சு? வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க சாமி. சாமியாருங்களுக்கு ஐயா, நீங்க அப்படியே போயிட்டே இருங்க, நான் வந்து தரேன். அதான் நல்லது. அன்லிமிட்டெட்மா நம்ம கொடுக்கறது. அவங்கள கேட்டு எவ்வளவு வேணா கொடுத்துருங்க. ஐயா வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. வா வாங்க சார். அப்படியே வா அப்படியே வா. அந்த பக்கம் போவாது, அப்படி வா. நிறைய வேகமா வராங்க வண்டி. இல்லை அடுத்த இடம் அப்படியே போயிட்டே இருக்கணும். நிறுத்தி ஒவ்வொரு இடமா நிறுத்தி போயிடணும். ஏன் நம்ம இந்த பக்கம்னா வந்துங்க ஐயா, அங்கே கொஞ்சம் சாப்பாடு வராத பகுதி, அதனால நம்ம மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பக்கத்தில் தான் கொடுக்குறது. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யமலிங்கத்தன அகஸ்தியர்னு ஒரு ஆசிரமம் கொடுக்குறாங்க. ஸோ அந்தாண்ட நீங்கள் பார்த்தீங்க ரமணாசுரம், அந்த மாதிரி ஒரு சில ஆசிரமங்கள்ல சாப்பாடு வந்துடும். இந்த ஒரு 8-9 கிலோமீட்டருங்க ஐயா,
நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது 12 கிலோமீட்ரு. அதில் அந்த ஒரு 7, 8, 9 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வராது. அதனால் அந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவங்க எல்லாம் வயசானவங்க, கொஞ்சம் நடந்து, ஒரு சிலர் முடியும், ஒரு சிலர் நடந்து போக முடியாதவங்க. கிளம்பிடுவோம். இன்னொரு இடம் கொடுத்துட்டு போகலாம் வாங்க. ஆமாங்க, அப்படியா? சரி. அப்போ கோயில் புது வீடு, 6வது படை வீடு. அந்த போய் நம்ம காஞ்சிபுரம் போட்டதுல சரி, ஓகே ஓகே. அப்போதான் டயர் வந்து எண்ணெய் பிரேக்கோட வந்து பம்பு சுற்றிக்கிட்டோம். வீட்டுக்கு வரும். ஓகே ஓகே. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 9 பேர். நீங்கள் 3 பேர் ஒரு ஃபேமிலிங்களா? என் மகள் பெரிய மகள், 2வது மகள். ஒய்ஃபு அங்கே இருக்காங்க கடையில். ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகிடுச்சு இனிப்பு. அதான் 5 பேர். நான் ஊருக்கு போனோம்னுங்கய்யா, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். சரிங்க. நம்ம ஃபேமிலி ஏன்னா பாத்ரூம் சூழ்நாட்டியாக இருக்கான். சரி சரி. நான் போன கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியில் முடிஞ்சது நான் போட பார்க்குறேன். ஓகேங்க ஓகே. அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னாவே அந்த அம்மா கொடுத்துருவாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க சொன்னான்ட்டேன். அவங்க மூலியமாக நாங்கள் இது பண்ணிடுறோம். நாளைக்கு சாப்பாடு இருக்காங்க. 11 மணிக்கு வந்துடுங்க. நாளைக்கு கொஞ்சம் லேட்டு, 11 மணிக்கு வந்துடுங்க. ஓகேயா? நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கம்மா. நீங்களும் கொஞ்சம். ஓ, இந்த நாள் ஒரு கேரை கட்டி போயிட்டேன். சரி சரி சரி. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லை டேஸ்ட்லாம் ஓகேங்களாம்மா? சுடுது. ஆமாம், ரொம்ப சூடாக இருக்கும். அங்கிட்டு போகலாம், அதே அப்படியே போயிடுவாங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க ஐயா. ஸோ இதுக்கடுத்து அந்த அந்த டர்னு திரும்புது இல்லைங்களா, அங்கே போயிட்டு அங்கே நிறுத்தி கொடுப்போம். அதே மாதிரி ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக கொடுத்துருவோம்மா. ஒரு 250 to 250 மெம்பர்ஸ் மினிமம் கொடுக்கலாங்க ஐயா. நம்மளால முடியும். இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை தான் ஐயா நம்ம செய்ய முடியும். அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை தான் நம்ம செய்ய முடியும். டீசிங் ப்ராப்ளம் இருக்குங்களா? வெக்சின் போட்டாங்களா? அதில் வந்துருச்சு. வச்சுட்டு வரீங்களா? சாப்பிட்டு வரீங்களா? சாப்பிட்டு வந்துடுங்க. எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ள சாப்பிட்டு வந்துடுங்க. சாமி நாளைக்கு சாப்பாடு இருக்கு. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா? சிவாய நமக. ஓகே. और कुछ दोनों दो आदमी है। சரி, பிளேட்ல கொடுங்க கொடுங்க. சாமி நாளைக்கு சாப்பாடு இருக்கு வந்து
10 மணிக்கு சொல்லியிருக்காரு. அதான் முடிச்சுட்டு வந்துருங்க. நம்ம அதுக்கு வாங்க, நாளைக்கு சாப்பாடு இருக்குங்க. டீ வந்துச்சா? சாப்பாடா பொங்கல் கிச்சடி சாமி, கிச்சடி தேங்காய் சட்னி. வாங்க சார் சாமி, நாளைக்கு சாப்பாடு இருக்கு வந்துருங்க. போலாமா? வாங்கிக்கோங்க, வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க சாமி. சாமி கூட்டமா இருக்கிறதால கவனிக்கல சாமி, கோச்சிக்காதீங்க. அண்ணாமலையாரோட பிள்ளைங்க சாமி, நாங்களாம் குட்டி பசங்க சாமி, குழந்தைங்க. ஆமா, ஒன்றும் மரியாதை பாலகர்கள். எவ்வளவு தப்பு பண்ணாலும் அண்ணாமலையார் மன்னிச்சிடாரு. விடுறா பசங்க தானே, விடுங்கடா அப்படின்ட்டு. நீங்களும் சாமியா மன்னிக்கும் போது அண்ணாமலையார் மன்னிக்க மாட்டாங்களா? வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் உண்மையா பாக்கல சொல்லிட்டான். இல்ல இல்ல, உங்களை பாத்துட்டேன். கூட்டமா போறாங்கல்ல சாமி. ஆமா, டக்குன்னு மெதுவாயிட்டா பின்னாடி வரவங்க மோதிக்குவாங்க. அதனால கொஞ்சமா இண்டிகேட்டரை போட்டு தான் நான் ரைட்ல திரும்ப முடியும். எல்லாரையும் யோசிக்கணும்ல சாமி. உங்களை பார்த்துட்ட உடனே தான் நிறுத்த ஆரம்பிச்சேன். ஆனா டக்குன்னு நிறுத்த முடியாதுல்ல, நம்ம ரோட்ல வந்துட்டு இருக்கோம். அந்த இடத்த விட்டு நவர போறதுக்கு நான் எப்பயும் உங்களை அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு தான் சாமி அனுப்பி. அதான் இன்னைக்கு கூட்டம் அதிகம். ஆத்தா கிட்ட இல்ல சாமி, ஒருத்தர் இருந்தா கூட கொடுத்துட்டு தான் போறேன். நம்ம அதுக்கு தானே வரோம். செய்யறத சிறப்பா செஞ்சோம். அது பரிசுத்தமாயிடும் சாமி. கிரிவல பெரிய நன்றி வேற நிப்பாட்டி வச்சிட்டீங்க. சொல்லி முடிஞ்சு இப்படி அடிக்கிறது, அது அடிக்கவே முடியல சாமி. எப்படி இது அடிச்சு காட்டுங்க. சாமி தான் அடிப்பாரா அப்போ? சாப்பிடுறீங்களா சாமி?
ஏய்.